ஜோனாஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து ஜோனாஸ் பிரேயர் அண்ட் த லார்ட்ஸ் ஆன்சர், யோனாவின் ஜெபமும் கர்த்தரின் பதிலும் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? கஷ்டங்கள் வரும்போதுதான் பொதுவாக இயல்பாக நம்ம கடவுளை தேடுவோம், ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சிப்போம். ஏனென்றால் ஜெபித்தால் அந்த கஷ்டங்கள் போயிடும். ஒருவேளை அது வியாதியாக இருந்தாலோ, இல்லைன்னா வேலை போயிட்டாலோ, இல்லைன்னா பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஏற்பட்டாலோ, நம்ம ஜெபித்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க முயற்சிப்போம். 1ஆம் அதிகாரத்தில் யோனாவை குறித்து பார்க்கும்போது, அவன் நினிவேக்கு போக வேண்டும், ஆனால் தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷ்க்கு போக யோசிக்கும்போது அவன் ஜெபித்ததாக தெரியல. அந்த கப்பலில் ஏறி அந்த கீழ்த்தட்டில் போய் படுத்து தூங்கும்போது கூட அவன் ஜெபித்ததாக தெரியல. ஈவன் மற்றவர்கள் எல்லாரும் அவங்க கடவுளை தேடுறாங்க, வேண்டுதல் செய்கிறாங்க, அப்போ கூட யோனா ஜெபித்ததாக தெரியல. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, கடலின் ஆழத்தில் மீனின் வயிற்றில் யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறத பார்க்குறோம். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். யோனாவின் ஜெபமும் கர்த்தரின் பதிலும். ஜோனாஸ் பிரேயர் அண்ட் த லார்ட்ஸ் ஆன்சர். உங்களுடைய வேதாகமத்தை யோனா 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் முதல் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி. இதற்கு முன்பாக இருக்கக்கூடியது என்னன்னா, அந்த கப்பலில் இருந்தவங்கெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இதை யோனா கவனித்து கொண்டே வந்திருப்பாங்க. ஆனால் இதற்கு முன்பதாகவே அவங்க யோனா செய்த காரியம் என்னன்னா, இது என் நிமித்தமாக தான் ஏற்பட்டது, நீங்கள் என்ன கடலில் போட்டுட்டீங்கன்னா இந்த காற்று, பெருங்காற்று அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நான் தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடிட்டேன் அப்படி என்பதையும் யோனா சொன்னதாக பார்த்தோம். ஆனால் இந்த கப்பலில் இருந்தவங்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறத பார்த்து, ஐ திங்க் கடலின் ஆழத்தில் இருந்து யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த விண்ணப்பம் செய்கிறது, இந்த ஜெபம் செய்கிறது இந்த அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை தான் இன்றைக்கு இந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி ஜெபிப்பது, எப்படி ஜெபிக்க கூடாது. முதலாவது நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, எப்படி ஜெபிக்க வேண்டும். இந்த யோனாவின் ஜெபத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், அதுவும் கவனமாக வாசிப்பீர்கள் என்றால், இந்த யோனாவின் ஜெபம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, பைபிள் பிரேயர் அப்படின்னு சொல்லுவேன். வேதாகம ஜெபம் அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் ஷேப்ட் பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்ட அல்லது தேவனுடைய வார்த்தையை சார்ந்த ஒரு ஜெபமாக இருந்தது. இந்த இடத்துல நான் ஏன் இது பைபிள் பிரேயர் அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஏன் இது வேதாகம ஜெபம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2ஆம் அதிகாரத்தில் யோனா பயன்படுத்தக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் சங்கீதங்களில் காணப்படக்கூடியதாக இருக்கு. சங்கீதம்
குறிப்பாக 3ஆம் சங்கீதம், 5ஆம் சங்கீதம், 16ஆம் சங்கீதம், 18ஆம் சங்கீதம், ஈவன் 36ஆம் சங்கீதம், 42ஆம் சங்கீதம், இப்படி யோனாவின் ஜெபத்தில் அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். போன வாரத்துல நம்ம தியானித்தோம், யோனா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி. ஈவன் அவருடைய தகப்பன் கூட ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி. தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியவன். நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தையை நன்றாக படித்திருக்க வேண்டும். ஈவன் எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் கீழே இருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் யோனா, இன்னும் மற்ற சில பேர். அப்படி இருக்கும்போது யோனாவுக்கு நிச்சயமாகவே கர்த்தருடைய வசனங்கள் தெரிந்திருக்க வேண்டும், சங்கீதங்கள் நிச்சயமாகவே தெரிந்திருக்க வேண்டும். அதை சில சங்கீதங்களை ஒருவேளை மனப்பாடம் செய்திருக்கலாம், சில சங்கீதங்களை பாடல்களாக பாடியிருக்கலாம். கடலின் ஆழத்தில் மீனின் வயிற்றில் இருக்கும்போது யோனா செய்யக்கூடியது என்னன்னா, அப்படிப்பட்ட சங்கீதங்களில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். இது ஒரு சங்கீதம் தான். அதே போல, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இது பாதாளத்தின் வயிற்றிலிருந்து எங்கிருந்து இவன் ஜெபிக்கிறான் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். 3ஆம் வசனத்துல, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பல காரியங்கள் சங்கீதங்களில் காணப்படுகிற வார்த்தையை கொண்டு யோனா ஜெபிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அது ஒரு காரியம். அடுத்தது, யோனா சங்கீதங்களிலிருந்து ஜெபிக்கிறார், வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் எப்படிப்பட்ட சங்கீதத்திலிருந்து அவர் ஜெபிக்கிறார்? சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போதே நம்முடைய மனதுக்கு வரக்கூடியது praise and worship psalms, கடவுளை துதிக்கக்கூடிய, ஆராதனை செய்யக்கூடிய சங்கீதங்கள். இல்லைன்னா சில நேரத்தில் நம்ம சிறு வயதில் இருக்கும்போது மனப்பாடம் பண்ணின ஒருவேளை 1ஆம் சங்கீதம், இல்லைனா 23ஆம் சங்கீதம், இல்லைனா 91ஆம் சங்கீதம், இல்லை 121ஆம் சங்கீதம், இப்படி சில சங்கீதங்கள் நம்முடைய மனதுக்கு வரும். சங்கீதங்கள்ல 150 சங்கீதங்கள் இருக்கு. அதுல 1/3, 3இல் ஒரு பகுதி என்ன சங்கீதம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, லெமெண்ட் சாம்ஸ், புலம்பல் சங்கீதங்கள். ஆனா அநேக முறை நம்ம அதை அப்படியே ரொம்ப ஆழமாக யோசிப்பது கிடையாது, மேலோட்டமாக பார்த்து நம்ம கடந்து செல்வோம். இந்த இடத்துல யோனா வேத வசனத்தை சார்ந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த வேத வசனமும் சங்கீதங்களிலிருந்து பயன்படுத்துகிறான். எப்படிப்பட்ட சங்கீதத்திலிருந்து பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த லெமெண்ட் சாம்ஸ், புலம்பல் சங்கீதத்திலிருந்து பயன்படுத்தக்கூடியதை பார்க்குறோம். இந்த புலம்பல் சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம்? நான் சில உதாரணங்களை உங்களுக்கு இந்த அதிகாரத்திலிருந்தே வாசிக்கிறேன். குறிப்பாக 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏற்கனவே வாசித்தது போல, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாள வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஸோ இந்த இடத்துல யோனா நம்ம என்ன பார்க்கல அப்படின்னா, மீன் வயிற்றிலிருந்து நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரியே இல்லை. இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அத்தனை வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோனாவுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இல்லை. ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் அப்படின்னு சொல்லி. இந்த இன்னும் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். குறிப்பாக 4வது வசனம், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 6ஆம் வசனத்துல, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது, ஆனாலும்
என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். புலம்பல் சங்கீதம் அப்படின்னு சொல்லும்போது இது கிரம்பிளிங் சாம்ஸ் கிடையாது. கிரம்பிளிங் சாம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட சங்கீதங்கள்னா, அதாவது குறை சொல்லக்கூடிய சங்கீதம். இங்க யோனா கர்த்தரை குறை சொல்லக்கூடிய விதத்தில் நம்ம பார்க்கல. அந்த கிரம்பிளிங் சாம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குறை சொல்லக்கூடிய சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் என்றால், அந்த சங்கீதங்கள் அல்லது அப்படிப்பட்ட ஜெபங்கள் எப்படி இருக்கும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்திராமல் அல்லது ஆண்டவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய குணாதிசயங்களை சார்ந்திராமல், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்திராமல் இருக்கக்கூடியது தான் அந்த கிரம்பிளிங் சாம்ஸ். ஆனா சங்கீதங்கள் அப்படி நம்ம ஒரு சங்கீதமும் பார்க்கவே இல்லை. ஆகவே தான் அதை லெமெண்ட் சாம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, புலம்பல் சங்கீதம் அப்படின்னு சொல்லி. புலம்புவது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கர்த்தருடைய குணாதிசை குறித்து சந்தேகிப்பதோ அல்லது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சந்தேகிப்பதோ கிடையாது. ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில், கடலின் ஆழத்தில், அதுவும் மீனின் வயிற்றில், உபத்திரவத்தில், கஷ்டத்தில், பாடுகள்ல இருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி நம்முடைய நிலைமையை அப்படியாகவே சொல்வது, நம்முடைய நிலைமையை வெளிப்படையாக, டிரான்ஸ்பரண்டா, ஆனஸ்டா, உண்மையாக சொல்லுவது. இங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய நிலைமையை அப்படியே சொல்றான். நடுமயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்தது பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பூமியின் தாழ்பால்கள் என்னென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, பூட்டப்பட்ட ஒரு ரூம்குள்ள இருக்கிறேன், என்னால கதவை திறந்து வெளியே வர முடியாது. அதுதான், அப்படிதான் இந்த இடத்துல யோனா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். என் ஆத்துமா என்னில் தொய்ந்த வேளையில் கர்த்தரை நினைத்தேன். இதுதான் புலம்பல் சங்கீதம். இந்த இடத்துல யோனா அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பயன்படுத்துறான். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று, கஷ்டத்துல, உபத்திரவத்துல என்னுடைய ஆத்மா தொய்ந்து போயிற்று, ஆனால் கர்த்தரை நான் நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பமும் பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இங்க யோனா சொல்றான். சோ யோனாவின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தது என்றால், ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்த அல்லது கர்த்தருடைய வார்த்தையை மையமாக வைத்திருந்த ஒரு ஜெபமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக புலம்பல் சங்கீதங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்கக்கூடியவனாக யோனா இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறான். உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படிதான் இயேசுவானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். யாக்கோபில் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையல்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு உபத்திரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, அதுவும் பல வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே அது ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். ஆனால் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க நேரிடும். சில நேரத்தில் யோனாவை போல அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினதுனால கர்த்தர் பின்தொடர்ந்து வரார். ஆகவேதான் இந்த பெருங்காற்று, அடுத்தது பெரிய மீன், பெரிய மீனின் வயிறு, இது யோனாவின் சில தவறான முடிவுகள் மூலமாக வந்தது. ஆனாலும் யோனாவை கர்த்தர் தண்டிக்கிறார் என்கிற விதத்தில் நம்ம பார்க்கல. எப்படியாவது யோனாவை மீண்டுமாக நினிவேக்கு அனுப்ப வேண்டும், அதுதான் கடவுளுடைய நோக்கம். ஸோ சில நேரத்தில் இப்படிப்பட்ட தவறான தீர்மானங்கள் நாம் எடுத்து தவறான காரியங்களை செய்வதனால, ஒருவேளை நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால நம்மை அதன் மூலமாக
சீரான நேரான பாதைக்கு கொண்டு வருவதற்காக சில நேரத்தில் அனுமதிப்பார். ஆனால் சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் கூட நம்ம வீழ்ந்து போன பாவமான மனுக்குலத்தில் வாழ்வதனால சில சமயத்தில் மற்றவர்கள் செய்கிற சில தவறுனால் கூட நாம் கஷ்டப்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த யோனா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்னென்னா, கடல் நாளத்தில் கஷ்டமான நேரத்தில் கூட கடவுளை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கலாம்? அந்த டைமில் சில நேரத்தில் நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தெரியாது. எல்லாம் நம்ம ஆசைப்படுறது போல நடக்கும்போது நமக்கு வார்த்தை நமக்கு கண்டிப்பாக அதிகமாக வரும். ஈவன் ஆண்டவரை நன்றி சொல்வதற்கு, ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுவதற்கு. பட் ஆனால் நம்ம ஆசைப்படுறது போல சில காரியங்கள் நடக்காத போது வார்த்தைகளே வராது. எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதங்களில் இருக்கக்கூடிய அந்த புலம்பல் சங்கீதங்கள், அதே போல் யோனாவின் இந்த ஜெபம் கூட அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். வார்த்தை இல்லைனா கூட அந்த மாதிரி நேரத்தில் இந்த யோனா 2 காணப்படுகிற ஜெபத்தை கூட நீங்கள் வாசித்து அதையே கூட உங்களுடைய ஜெபமாக நீங்கள் செய்யலாம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? யோனா மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது, நம்முடைய ஜெபங்கள் வேத வசனத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை மையமாக கொண்ட ஜெபமாக இருக்க வேண்டும். இதை தான் இந்த யோனாவின் ஜெபத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னன்னா, இந்த யோனாவின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அல்ல. இது பைபிள் ப்ரேயர். இது பார்கெய்னிங் ப்ரேயர் கிடையாது. பார்கெய்னிங் ப்ரேயர் அப்படின்போது இது பேரம் பேசும் ஜெபம் கிடையாது. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன். என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஒருவேளை எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நான் உமக்காக இதை செய்ய போகிறேன். இல்லைனா இந்த கஷ்டத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா, இந்த வியாதியை நீக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா இப்படி பல சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து வரும்போது அந்த சூழ்நிலைகள்லாம் வைத்து இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்படி ஜெபிக்க போகிறேன், இல்லைன்னா இப்படி வேதத்தை வாசிக்க போகிறேன், இல்லைன்னா சர்ச்சுக்கு நான் கரெக்டான டைமுக்கு போக போகிறேன், இல்லைன்னா உமக்கு நான் தசம பாகத்தை நான் அப்படியே கொடுத்துருவேன். இப்படி பல காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இது பார்கெய்னிங் ப்ரேயர், பேரம் பேசும் ஜெபம். கர்த்தரிடத்துல போகும்போது நம்ம இப்படிப்பட்ட ஜெபம் செய்ய வேண்டும் என்பது அவசியமே இல்லை. நம்ம அந்த ரிலேஷன்ஷிப், அவர் நம்முடைய பிதா, நம்முடைய ஃபாதர், நம்ம அவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் பிதா என்கிற அந்த ஒரு ஸ்தானத்தில், பிள்ளைகள் என்கிற அந்த ஸ்தானத்தில் நம்ம பிதாவை எப்போதும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். பார்கெய்னிங் ப்ரேயர் கிடையாது, ஆனால் பைபிள் பேஸ்ட் ப்ரேயர். பேரம் பேசும் ஜெபம் கிடையாது, ஆனால் வேத வசனத்தை சார்ந்த ஜெபம். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இந்த இடத்துல 1ஆம் அதிகாரத்தில் அந்த கப்பலில் இருந்தவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். இவங்க அப்போதான் ஐ திங்க் கர்த்தரை யார் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னதாக சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இல்லைன்னா உங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் கர்த்தர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவது இந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கர்த்தரை குறித்து அறிய ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது. அவங்க பொருத்தனை செய்கிறாங்க. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி யோனா சொல்கிறான். இந்த இடத்துல யோனா எப்படி ஜெபிக்கலன்னா, என்னை இந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா நான் ஒருவேளை இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், ஈவன் நான் நினைவைக்கு போயிடுறேன் அப்படின்னு கூட சொன்ன மாதிரி தெரியல.
இந்த இடத்துல அவன் செய்யக்கூடியது என்னன்னா, ஏற்கனவே அவன் கடவுளுக்காக என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதை தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். ஒருவேளை நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னா, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய டைம் ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்ய போகிறேன். நான் ஒருவேளை ஈவன் புது வருஷம் வரும்போது யோசித்து பாருங்களேன், இந்த புது வருஷத்தில் 2026 யோசித்து பாருங்களேன், நீங்கள் என்னெல்லாம் தீர்மானித்திருப்பீங்க அப்படின்னு ஒருவேளை இந்த வருஷத்தில் வேதாகமத்தை நான் வாசித்து முடிக்க போகிறேன், இல்லைனா இந்த வருஷத்தில் நான் தவறாமல் ஆலயத்துக்கு போக போகிறேன், இப்படி பல காரியங்களை செய்திருக்கலாம். யோனாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னன்னா, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகும்போது, கண்ணீரின் பாதையில் கடந்து போகும்போது யோனா செய்வது என்னன்னா, நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ஐ திங்க் யோனா என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்து நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறேன். உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி சென்றவனாக இருந்தேன். உம்முடைய முகத்துக்கு தூரமாக இருந்தேன். இனிமே நான் உம்முடைய பிரசனத்தில் இருப்பேன், உம்முடைய ஊழியத்தை செய்வேன். இதுதான் யோனா செய்ததாக இந்த இடத்துல பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் யோசிப்பீங்க, அன்னால் பொருத்தனை செய்து ஜெபித்தார்களே அப்படின்னு இப்படிப்பட்ட ஜபமும் பைபிளில் தானே இருக்குது. நீங்கள் பைபிள் சார்ந்த ஜபம் தானே செய்யணும் அப்படின்னு இப்போ தானே சொன்னீங்க, ஏன் பொருத்தனை செய்து ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஈவன் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் நேர்ந்து கொண்டதை செய்யாமல் இருப்பதை காட்டிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். ஒருவேளை யோசித்து பாருங்களேன், இது வரைக்கும் கர்த்தருக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னு தீர்மானித்திருக்கிறேன், இல்லை நான் எப்படி வாழப்போறேன் அப்படின்னு தீர்மானித்திருக்கிறேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த தீர்மானத்தில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? ஈவன் இந்த மாதிரி நேரத்தில் அதை கூட நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அதை நிறைவேற்றுவதற்கு சில டைமில் நமக்கு இருக்கக்கூடிய காலம் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வேதவசனத்தை வாசிக்கும்போது, ஆவியானவர் பேசும்போது நம்ம என்ன செய்வோம்னா, இப்படி வாழப்போறேன் அப்படின்னு தீர்மானித்திருப்போம். ஆலயத்துக்கு போகும்போது, கூட்டங்களுக்கு போகும்போது எத்தனை தீர்மானங்கள். யோனா செய்தது, நான் செய்த பொருத்தனைகளை செலுத்துவேன் அப்படின்னு சொல்றான். ஜபம் அப்படின்னு சொல்லும்போது வேத வசனம் சார்ந்த ஜபமாக இருக்க வேண்டும். பார்கெய்னிங் ப்ரேயர் இருக்கக்கூடாது, பேரம் பேசும் ஜபம் இருக்கக்கூடாது. நீங்கள் இதை செய்தீங்கன்னா நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு அப்படி நம்முடைய கடவுள் எதிர்பார்க்கக்கூடியவர் அல்ல. நம்மை மீட்கும்படியாக ஈவன் நாம் விரும்பவே இல்லை. ஆக்சுவலாக பாவத்தில் இருக்கும்போது, அக்கிரமத்தில் இருக்கும்போது நாம் அதில் செத்தவர்களாக இருந்தோம். நமக்காக இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நம்ம ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக தம்மை சிலுவையில் கொடுத்தார்ல. அப்படிப்பட்ட கடவுள் அந்த ரட்சிப்பை கூட இலவசமாக கொடுத்தார். கிரியையினால் அது நடக்கலை, இலவசமாக கொடுத்தார்ல. அப்படிப்பட்ட கடவுள்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கும்போது பேரம் பேச வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் கடவுளுடைய வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டும், நடக்க வேண்டும். அப்படி எத்தனையோ முறை செய்த தீர்மானங்களை நினைத்து அதன்படி வாழ்ந்தால் அது நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது, ஜெபம் பைபிள் சார்ந்த ஜெபமாக இருக்க வேண்டும், பார்கெனிங் ப்ரேயர் இருக்கக்கூடாது அப்படின்னு கடைசியாக ஒரு காரியத்தை மாத்திரம் நான் முடிக்க போகிறேன். இந்த ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக 4ஆம் வசனம், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இந்த கடலின் ஆழத்தில் மீனின் வயிற்றில் இருந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, கடவுளுடைய
ஆலயத்தை பார்க்கக்கூடியவனாக காணப்படுகிறான். ஈவன் 7ஆம் வசனத்துல கூட, அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. 2 காரியம். இந்த ஆலயத்தை கட்டும்போது சாலமோன் கட்டிட்டு, இது ஆண்டவர் தங்கி வாசம் செய்யக்கூடிய இடம். இந்த ஆலயம் அதற்கு முன்பாக டேபர்நாக்கிள் இதில் கட்டும்போது கூட இப்படி தான் அதை செய்திருந்தாங்க. எப்படி செய்திருந்தாங்கன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவங்களுக்காக ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கிருபாசனம், மர்சி சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தெளிப்பாங்க. அந்த மர்சி சீட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளாக இருக்கக்கூடியது என்னன்னா 10 கட்டளைகள். இந்த இடத்துல 2 காரியம். ஒன்று யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஆலயத்தை நோக்கி பார்க்கக்கூடியது. நம்பர் 1, யோனா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கப்பல்காரரிடத்தில் சொல்றான். ஸோ அதுக்கு பிறகு இதற்கு நான் தான் காரணம், என்னை நீங்க தூக்கி போட்டுருங்கன்னு சொல்றான். எப்படி இயேசுவானவர் நம்மை மீட்பதற்காக தம்மையே கொடுத்தாரோ அதே போலதான் இந்த இடத்துல ஓகே, இது நான் தான் தண்டிக்கப்பட வேண்டும், நீங்க தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தன்னையே கொடுத்துட்றான். அப்படிப்பட்ட யோனா தான். ஆனால் இந்த இடத்துல வரும்போது அவனுடைய ஜெபத்தில் அவன் செய்யக்கூடியது என்னன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி பார்க்கிறான். நிச்சயமாகவே இவன் ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரன். அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் நிச்சயமாகவே அந்த கிருபாசனம், அந்த மர்சி சீட், அதை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். அதன் மூலமாக நிச்சயமாகவே அவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உணர்ந்திருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த விதத்தில் அவனால் ஜெபிக்க முடிஞ்சது. இவன் கடைசியில் அவன் சொல்லக்கூடியது என்னன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. எப்படி ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்ல முடிந்தது? அவன் அந்த கிருபாசனம், அந்த மர்சி சீட்டை பார்க்கும்போது ஆண்டவருடைய கர்த்தருடைய கிருபையை, இரக்கத்தை உணர்ந்து கொள்கிறான். அது முதலாவது நாம் சிந்திக்கக்கூடிய காரியம். அப்படி யோசிக்கும் போது கூட இந்த இடத்துல நீங்க அதை அந்த கிருபாசனம், மர்சி சீட் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சீப் கிரேஸ் கிடையாது. சில நேரத்தில் இந்த கிருபை அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம சீப்பா யோசிக்க தோணும். அது அப்படி யோசிக்க கூடாது என்பதற்காக தான் அந்த கிருபாசனம், அதற்கு கீழாக உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள என்ன இருக்குது? 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகள் எதை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குது? நம்ம ரட்சித்து மீட்டு இருக்கிறார். அந்த 10 கற்பனைகள் கொடுத்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கி கொண்டு வந்துட்டு, நான் தான் உங்களை விடுதலாக்கி கொண்டு வந்திருக்கேன், நீங்க இப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஸோ கிருபை இருக்குது, நிச்சயமாக யோனாவுக்கு இருந்துச்சு, நமக்கும் இருக்குது. இன்றைக்கு நம்ம அப்படி கிருபாசன தண்டைக்கு வரும்போது அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டும் என்று அவசியமே இல்லை. இயேசுவே கிருபாதார பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அவரை நோக்கி பார்க்கும்போது கூட நமக்கு மன்னிப்பு, மீட்பு, இரக்கம், கிருபை கிடைக்குது. ஆனால் அது சீப்பாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு பிறகு அந்த 10 கற்பனைகள் இருக்குது. அந்த 10 கற்பனைகளை சுருக்கமாக இயேசுவானவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னிடத்தில் நீ அன்பு கூறு, அதே போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லி இதை நம்ம கை கொள்ள அழைக்கப்படுகிறோம். அடுத்தது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக அவன் பார்க்கக்கூடியது என்னன்னா, சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்ததுக்கு பிறகு அதை டெடிகேட் பண்ணும்போது இவ்விதமாக அவன் ஜெபிக்கிறான். எப்படி சொல்லி ஜெபிக்கிறான்னா, 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் அதை நீ கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. இந்த இடத்துல இந்த மொழிபெயர்ப்பில், இந்த டிரான்ஸ்லேஷன்ல உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவ்விடத்தை நோக்கி செய்கிற ஜெபத்தை கேட்டருளும்,
கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. அதுக்கு பிறகு இந்த பிரேயர் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து உங்களுடைய ஆலயத்துக்கு நேராக பார்த்து ஜெபித்தாங்கன்னா நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நிச்சயமாகவே யோனா அதையும் நினைவு கூர்ந்து, ஓகே, நான் ஆலயத்துக்கு நேராக பார்த்து ஜெபிக்கும்போது என் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாகவே எனக்கு மன்னிப்பையும் கொடுப்பார். அதை விசுவாசித்தவனாக தான் யோனா இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறவனாக காணப்படுகிறான். யோனாவின் ஜெபம் வேத வசனத்தை சார்ந்த ஜெபம். யோனாவின் ஜெபம் பேரம் பேசக்கூடிய ஜெபம் அல்ல. இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். என்ன செய்கிறார்னா 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இதற்கு முன்பாக பார்த்தோம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். இப்போ கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இங்க அந்த கர்த்தருடைய ஒரு அருமையான குணாதிசயத்தை பார்க்குறோம். யோனாவை கர்த்தர் விடவே இல்லை, நேசிக்கிறார். இரக்கத்தையும் கிருபையையும் அதிகமாக காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு அதே விதமாக தான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மீதும் அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உபத்திரவத்தில், கஷ்டத்தில் நம்ம கிரம்பிளிங் ப்ரேயர், குறை சொல்லி செய்யக்கூடிய ஜெபம் அல்ல. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை அல்லது ஆண்டவருடைய குணாதிசயங்களை விசுவாசிக்காத ஒரு ஜெபம் அல்ல. ஆனால் அதை விசுவாசித்து, ஆனால் உள்ளதை உள்ளதென்று சொல்லக்கூடிய ஜெபம். அதே போல நாம் செய்த பொருத்தனைகள், நாம் செய்த தீர்மானங்கள், அதை நினைத்து ஓகே, இன்னொரு சான்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது நான் இதை செய்ய போகிறேன், இல்லை இதை நீங்கள் என்னுடைய ஜெபத்தை கேட்டுட்டீங்கன்னா நான் இன்னும் இதெல்லாம் செய்ய போகிறேன்றதை காட்டிலும் நான் ஏற்கனவே பொருத்தனைகள் செய்திருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றுவேன். இந்த ஆலயத்தை நோக்க நமக்கு அவசியம் இல்லை. ஆலயத்துக்கு நேராக, எருசலேம் ஆலயத்துக்கு நேராக, இல்லைன்னா நம்முடைய சர்ச்சுக்கு நேராக நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் தம்மையே ஆலயமாக சொல்கிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளுக்குள்ள கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவரே ஆலயமாக இருக்கிறார். அவரையே நம்ம நோக்கி பார்க்கும்போது நாம் நிச்சயமாகவே அவர் மூலமாக ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, ஒரு மீட்பை பெற்றுக்கொண்டு நம்ம யோனாவை போல ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய தொடக்கத்தை தொடர முடியும். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் ஜோனாஸ் மெசேஜ் அண்ட் தி லார்ட்ஸ் மர்சி, யோனாவின் பிரசங்கமும் கர்த்தரின் இரக்கமும் என்ற தலைப்பிலிருந்து வசனத்தை தியானிப்போம். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.